பேர் ஹாய் அக்கா. ஹாய், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஜேஇஎஸ். ஹாய் ராகுல். ஹாய் ராகுல். ஹாய் சிஸ்டர், நலமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர் மட்டும் அறிமுகப்படுத்திக்கிங்க. அக்கா ஐ மிஸ் யூ டூ. பாய், வருகிறேன். நானும் முடிச்சிடுறேன். கேசுராஜ். கேசுராஜுங்களா? சரி சரி. வணக்கம் கேசுராஜ், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே சிஸ்டர், பாய். கவிதா, ரொம்ப தேங்க்யூம்மா. நானும் நேரலை முடிச்சிடுறேன். இப்போது நம்ம வந்து வேலை முடிச்சுட்டு கொஞ்சம் வேலை இருக்குது. புதுசாக வந்தேன். கேசுராஜ் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கேசுராஜ். ஏழைக்கு செய்யும் தொண்டு ஆண்டவனுக்கு செய்யும் சேவை. வாழ்த்துக்கள் மேடம் அப்படின்றாங்க. வாங்க நீலா, எப்படி இருக்கீங்க? நீலா நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? கேசுராஜ், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? நீலா, தேங்க்யூ. நீங்கள் சேனலில் இருந்தால் லாஸ்ட்டாக கடைசியாக வந்த நண்பர்கள் எல்லாரும் நான் கேட்குறேன். சேனலில் இருந்தால் கம்யூனிட்டியில் இல்லை வந்து ஷார்ட்ஸில் போய்ட்டு ஒரே ஒரு ஹாய் மட்டும் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அந்த ப்ரொஃபைல்லையே வந்து நான் உங்களுக்கு உங்கள் சேனல் நான் பார்த்து சப்போர்ட் பண்ணிவிடுவேன். தனியாக டைப் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு தெரியாது, அதனால தான் நான் கேட்குறேன். ஓகேங்களா? நேரலை முடிச்சிடலாமா? எல்லா நண்பர்களுக்கும் வந்து அப்பு பிரியா, நேரலை முடிச்சிடலாமா? கவிதா இருக்கீங்களா லைனில்? கேசவன் இருப்பாங்க, எப்படியும் சைலண்ட்டு வாச்சு. நேரலை முடிச்சிடலாமா? ஓகே, ஒரு கண்டென்ட் பேசிட்டு முடிச்சிடலாமா? நம்ம வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து கோயில் பாதகை அப்படின்னு, ஆவடியிலேருந்து கோயில் பாதகை அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பெருமாள் கோயில், அது எதிரில் இருக்கிற வடக்கு மாட வீதி அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு குப்பம்மா அப்படின்ற ஒரு பாட்டியை நம்ம வந்து நேரில் சந்தித்தோம். போன வாரம் வீடியோஸு இந்த வாரம் எல்லாமே இன்னும் கொஞ்சம் எடிட்டிங்கில் இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். அவங்களோட நிலமை வந்து ரொம்பவே மோசமான நிலைமையில், ஒரு ஓலை குடிசையில் அந்த ஓலையெல்லாம் கூட பிஞ்சிட்டு மழை காலத்தில் ரொம்பவே முடியாத நிலைமையில் இருந்த குப்பம்மா அந்த பாட்டியை போய்ட்டு நம்ம ஃபோன் கால் வந்துச்சு. அந்த அடிப்படையில் நம்ம போய் அங்கே போய் நம்ம அவங்கள சந்தித்தோம். அவங்களுக்கு எந்த மாதிரி உதவி வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம போய் பார்த்தோம். எப்பவுமே நம்ம வந்து ஒருத்தங்களை பார்க்க போகிறோன்னா அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் நம்மளால் முடிஞ்சது அரிசி பருப்பு, நம்ம இந்த மாதிரி உதவியெல்லாம் அவங்களுக்கு போர்வை இந்த மாதிரிலாம் நான் கொண்டு போய் கொடுக்குறது தான் முதல்ல என்னோட உதவி செய்கிற உதவி வந்து இதுதான் நான் ஃபஸ்ட் செய்வேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து நான் கேட்பேன் என்ன மாதிரி உதவி வேணும் அப்படின்ட்டு. நான் அந்த குப்பம்மா பாட்டியை கேட்கும்போது அவங்களுக்கு வந்து மாதம் மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் வாங்குவாங்கள்ல ஊதியம், அது வந்து கிடைக்கல அந்த மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க. அதுக்கு வந்து நான் வந்து அவங்கள ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்களோட மாற்றுத்திறனாளியோட அவங்களோட சர்டிஃபிகேட்டும் அவங்களோட ஆதார் கார்டு அதெல்லாமே ஃபோட்டோ எடுத்து திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ஆஃபீஸுக்கு நான் அனுப்பி வச்சு அங்கேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்ற மாதிரி அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு இடையில் வந்து அவங்களுக்கு வந்து கால் வந்து நடக்க முடியாமல் ரொம்பவே அவதிப்பட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வந்து ஆசை இருக்குது நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி புடவை கட்ட பிடிக்கும், இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருந்தோம். அவங்களுக்கு வந்து புடவை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து பரவாயில்ல உங்கள் இஷ்டம், நீங்கள் எது வாங்கி கொடுத்தாலும் நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் முதல்ல அவங்கக்கிட்ட கேட்டது உங்களுக்கு என்ன ஆசை இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு, நான் வந்து நடக்கணுமா, நான் 1 வருஷம் ஆச்சு நடந்து, ஒரு கால் எழுந்து என்னால் நடக்க முடியாதுன்றது பெரிய மனவேதனை கொடுக்குது எனக்கு அந்த செயற்கை கால் மட்டும் எப்படியாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க ஆசையை நம்ம வந்து நிறைவேற்றணும் அப்படின்ற முயற்சியில் வந்து இப்போ நான் இறங்கியிருக்கேன். நிறைய நிறுவனங்களுக்கிட்டையும் நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நான் வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குது. இந்த மாதிரி ஆர்கனைசேஷனில் நிறைய தொண்டு நிறுவனங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி செயற்கைக்கால் பொறுத்தது எப்படி, அது எங்கெங்கெல்லாம் வந்து கொடுக்குறாங்க, அந்த மாதிரி விழா நடத்துறதுல எந்த இடத்துலலாம் நடத்துகிறாங்க அப்படி மாதிரி நான் வந்து நிறைய பேர்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கேன். அதில் நம்மளுக்கு ஒரு வெற்றியும் கிடச்சிருக்கு. எந்த மாதிரி வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து சென்னையில் ஒரு நிறுவனம் வந்து விழா நடத்தும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு செயற்கைக்கால் கொடுக்குறது தான் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து இந்த வாரத்தில் வந்து நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் ஃபைட் பண்ணதில் அந்த அம்மாவுக்கு வந்து இந்த வாரமே அவங்கள கூட்டிகிட்டு வாங்க, அவங்களுக்கு மாற்றுத்திறனாளி கார்டு வந்து கண்டிப்பாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே 2 சந்தோஷமான விஷயத்தை அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறதுல ரொம்பவே மகிழ்ச்சி எனக்கு. ஏன்னா அவங்க வந்து 1 வருஷமாக போராடியும் ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா, நம்ம சேனல் மூலயமா நம்ம நிறைய பேர் மாற்றுத்திறனாளிகள்லாம் அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரிய வைக்க தான் இந்த